ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சந்தைக்கு போனேன்னா மஞ்சள் பூசணிக்காயை பார்த்தேன். சரி வாங்கிட்டு போய் ஒரு இட்லி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு மஞ்சள் பூசணிக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கைக்குழி அளவு துவரம்பருப்பை தண்ணியில் போட்டு அலசிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கைக்குழி அளவு பருப்பு போடுறது 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த பருப்பு போட்டேன் இல்லையா, அதை நீட்டாக கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். குக்கரில் சேர்த்து ஒரு செம்பு தண்ணியை ஊற்றிட்டேன். தண்ணியை ஊற்றிட்டு அச்சு வெல்லம் கணக்காக நறுக்கி வச்சுருக்க இந்த மஞ்சள் பூசணிக்காயை எடுத்து நீட்டாக குக்கரில் போட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டேன். அடுத்து நறுக்கி வச்சுருக்க தக்காளியில் கொஞ்சமாக போட்டேன். போட்டுட்டு 2 பச்சை மிளகாயை போட்டேன், 2 வெங்காயத்தை போட்டேன், கொஞ்சமாக மஞ்சத்தூளை போட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு என்ன பண்ணேன், ஒரே ஒரு ஸ்பூன் தனி மிளகாப்பொடியும் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டேன். மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு ஆற வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஞ்சள் பூசணிக்காய் ஜூஸ் குடித்தோன்னு வைங்களேன், பித்தப்பை கல், சிறுநீரக கல் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள், அச்சு வெல்லம் கணக்காக போட்ட பூசணிக்காய் ஐயோ பாவம் கதையாக வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், சட்டி அடுப்பில் வச்சு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூசணிக்காய் சாம்பாருக்கு பருப்பு கம்மியாக போடுங்க. ஏன்னா பூசணிக்காயே ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதனால பருப்பு கம்மியாக போட்டே வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக ஜீரகம், கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வரமிளகா, பச்சை மிளகா நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம் இல்லையா, அதனால் வரமிளகா போட்டு கருவேப்பிலையை போட்டு கிண்டிட்டு இது கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். இந்த தாளிப்பு கொஞ்சம் நல்லா வதங்கினா சாம்பார் நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கட்டும். வதங்கினோடனே இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சமாக வீட்டு மிளகாப்பொடி அல்லது நீங்கள் எந்த பிராண்டட் சாம்பார் தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி கொஞ்ச நேரம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நீங்கள் சாம்பார் தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் போடுங்க, இல்லை பிராண்டடு சாம்பார் தூளும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி அது மேலே கொஞ்சம் குக்கரையும் கழுவி ஊற்றி குழம்புக்கு தகுந்த உப்பை போட்டு நீட்டாக கிண்டி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டேன். 5 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் கொதிக்க விட்டேன். கொதித்து வந்தால் செம்ம சூப்பர், வீடே மணக்குதுங்க இந்த சாம்பார். சரி, எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு கிண்டி விட்டுட்டு அந்த வாசனைக்கு அதுக்கு அமர்த்தி விட்டுட்டு ஒரு 3 இட்லியை வச்சு ஒரு 3 கரண்டி சாம்பாரை ஊற்றி பிச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.